பஞ்சத்தையும் பட்டினியையும் தாங்க இயலாமல் எங்காவது போய் ஏதாவது உழைத்து பசியாற முடியுமா என்ற ஏக்கத்துடன் வளமான பகுதியை தேடிச் சென்று கொண்டிருந்தது ஒரு கும்பல். அவர்களில் ஒரு பெண் ஓரிரு பாத்திரங்கள், துணிகள் கொண்ட ஒரு கூடையை சுமந்து வந்து கொண்டிருந்தாள். திடீரென்று கூடையில் பளு கூடுவதை உணர்ந்தாள். சந்தேகப்பட்ட அவள் கூடையை கீழே இறக்கி வைத்து பார்க்க உள்ளே ஒரு குழவிக்கல் இருப்பதைக் கண்டு திகைத்தாள். அது எப்படி தன் கூடைக்குள் வந்தது? தான் அதை எடுத்து வரவே இல்லையே. உடன் வந்த கணவனிடம் தன் சந்தேகத்தை சொன்னாள். அவனோ, நீதான் கொண்டு வந்திருப்பாய், இப்போது மறந்து விட்டிருக்கிறாய், ஆனாலும் இந்த கல்பாரம் எதற்காக, அனாவசியமாய் என்று கேட்டு அதை தூர எறிந்து விட்டான். ஓரளவு சமாதானமான பெண் மேலும் தொடர்ந்து சென்றபோது கூடை மறுபடியும் கனமாக மாறிற்று. உள்ளே மீண்டும் அதே கல். இந்த முறை கணவனுக்கு சற்றே பயம் தொற்றிக்கொண்டது. தூக்கி எறிந்தது எப்படி கூடைக்குள் வந்தது? மீண்டும் அதை எடுத்து ஒரு புதருக்குள் போட்டுவிட்டு மனைவி மற்றும் குழுவினருடன் பயணத்தை தொடர்ந்தான். அனைவரும் அத்தனூர் மலை அடிவாரத்தில் வந்து தங்கினர். இரவில் கணவனின் கனவில், நான் வெறும் குழவிக்கல் அல்ல, உன்னுடைய குலதெய்வம். என்னை மட்டும் ஊரிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டீர்களே, அதனால்தான் நானே உங்களுடன் வந்தேன் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் திடுக்கிட்டான். கூடையில் இருந்தது குலதெய்வமா? அதுவும் அமானுஷ்யமாக உடன் வந்திருக்கிறதா என்று பிரமித்தான். பிறரிடம் இந்த அனுபவத்தை விவரித்த அவன் கல்லை தேடி எடுத்து வர புறப்பட்டான். அப்போது தன் கூடையில் மீண்டும் அந்த கல் இருப்பதைக் கண்டு அவனுடைய மனைவி பரவசத்துடன் கத்தினாள். பிறகு குழுவில் இருந்த பெரியவர்கள் யோசனைப்படி அந்த மலையடிவாரத்திலேயே அந்த கல்லை நட்டு தங்களது குலதெய்வமான பத்திரகாளியாகவே பாவித்து வணங்கினர். நம்மோடு நம் தெய்வமும் பஞ்சம் பிழைக்க வந்துவிட்ட அதிசயத்தை வியந்த அவர்கள் அந்த பகுதியிலேயே தம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். பின்னர் அந்த கல்லுக்கு சிறியதாக கோயில் கட்டி வழிபட துவங்கினர். அவர்கள் அம்மன் அருளால் வாழ்க்கையில் வளம் கண்டனர்.